கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவன் ஆகிய கர்த்தரை துதிப்பீர்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த வாக்குத்தத்தம் யோவேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டது யூத வம்சத்தாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யூத மக்களுக்காக யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அது. ஆனால் அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் அதிகாரம் 2:39 நம்ம வாசிக்கும் போது, பேதுரு அங்கே கூடியிருந்த சகல ஜனங்களை பார்த்து சொல்கிறார், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகுது என்று சொல்லி அவர் அந்த வார்த்தையை முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், இன்னொரு வார்த்தையை அவர் கூட சொல்கிறார், தூரமாயிருந்து வரவழைத்த அவர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் போய் சேரும், அவர்களுக்கும் உரியது. தூரமாயிருந்து வரவழைத்தவர்களுக்கும் வாக்குத்தத்தம் சொந்தமானது என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ தூரமாயிருந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ வாக்குத்தத்தம் யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் கொடுத்தாலும், அந்த வாக்குத்தத்தம் புறஜாதியாரான நமக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுலடிகள் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் புறஜாதியாராகிய நமக்கும் அது சொந்தமானது தான். வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று சொல்லி, இந்த நாளில் நம்ம சம்பூர்ணமாய் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். சம்பூர்ணம் என்றால் என்ன என்பதை மாத்திரம் நம்ம பார்த்துவிட்டு அடுத்து வருகிற நம்ம வீடியோக்களில் நம்ம அடுத்த காரியங்களை பேசலாம். இப்பொழுது பார்த்திங்கன்னா, சம்பூரணம் என்றால் என்ன, தேவன் வைத்திருக்கிற சம்பூர்ணம் என்ன, வேத வசனம் எதை சம்பூர்ணம் என்று சொல்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம அதே அநேகர் சொல்லுவாங்க, இஸ்ரேல் ஜனங்களை மன்னாவினாலும் காடையினாலும் நடத்தினார். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லாத இடத்துல மலையை பிழைந்த தண்ணீரை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 2 அப்பம் 5 மீனை கொண்ட 1000 பேருக்கு போஷித்தார். மீதி கூட எடுத்தார். தண்ணீரை திராட்சரசமாக்கினார். இதெல்லாம் அவங்க தேவனிடத்திலிருந்து தேவன் சம்பூர்ணமாய் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அதைத்தான் நம்ம சம்பூர்ணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யோபு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு யோபுடைய தோழர்கள் யோபிடத்தில் ஒரு வார்த்தை கேட்குறாங்க, சர்வ வல்லருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ சர்வ வல்லருடைய சம்பூர்ணம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தால், அதே யோபு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தியானிக்கும் போது, அது வான பரியந்தம் உயர்ந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. தேவனிடத்தில் இருக்கிற சம்பூர்ணம் வேற மன்னாவும் வேற அப்பவோ வேற காடையோ அதல்ல. அந்த சம்பூர்ணம் வான பரியந்தம் உயர்ந்திருக்கிறது. அவ்வளோ உயரமான ஒரு சம்பூரணத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது பாதாளத்திலும் ஆழமானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் வைத்திருக்கிற சம்பூர்ணம் நமக்கு பாதாளம் எங்கே இருக்குன்னு தெரியாது, வானத்தின் உயரம் எங்கே இருக்குன்னு தெரியாது. பாருங்க, அந்த பாதாளத்தின் ஆழத்திலும் அதிகமாக இருக்கிறதாக, அவ்வளோ பாதாளத்தை காட்டிலும் ஆழமாய் தேவனுடைய சம்பூரணம் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பூமியின் நீளத்தை யாரால் அறியக்கூடுமா? பூமி வட்டமாக இருக்கிறபடினால அதனுடைய நீளத்தை யாரும் அறிய முடியாது. அதன் நீளம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் சம்பூர்ணம் அந்த பூமியின் நீளத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதாம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அதன் சமுத்திரத்தை பார்க்கிலும்
அகலமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சமுத்திரத்தை பார்த்து சமுத்திரத்தின் அகலம் எவ்வளவு என்று பார்த்தால் நம்ம அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது சொல்கிறது, சமுத்திரம் அந்த பூமியில் எப்படி உருவானதென்றே எங்களுக்கு தெரியல, அப்புறம் அதனுடைய அகலத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா அது மாத்திரமல்ல, அதை பிடித்தாலும் அடைத்தாலும் அதை யாராலும் தடை பண்ண முடியாது. மிகவும் அப்படிப்பட்டதான ஒரு சம்பூரணத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது பாருங்க, அவருடைய சம்பூரணம் வானத்தை காட்டிலும் உயர்ந்தது, பாதாளத்தை காட்டிலும் ஆழமானது, பூமியை பார்க்கிலும் நீளமானது, பாருங்க சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமானது. இவ்வளோ யாராலும் அதை பிடித்து அடக்க முடியாத அளவுக்கு சம்பூரணம் நிறைந்த ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சின்ன கடன் பிரச்சனை, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதற்கு, அது யார்ட்டையாவது நம்ம கடன் வாங்கிட்டோம் அதை கொடுப்பதற்கு, ஒரு வீடு கட்டுவதற்கு, ஒரு கார் வாங்குவதற்கு, அப்படி அநேக காரியங்களில் நம்ம தவிக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு தவிக்கிறோம். இது நடக்குமா, இது எப்படி நடக்கும், இது தேவைகள் சந்திக்கப்படுமா, இது எப்படி சந்திக்கப்படும். அப்போ நாம் ஒன்றை மறந்து போகிறோம், நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். நம்மை தெரிந்து அவர் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதுனா, நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், நாம் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனக்குள்ளதெல்லாம் உனக்கு என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு இருந்தும் நம்ம சிறு சிறு காரியங்களுக்கு துவண்டு போகிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், அவருடைய சம்பூரணம் எவ்வளவு என்று நமக்கு தெரியல. இவ்வளோ மகத்துவம் உள்ள தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம், தகப்பனாய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இத்தனை மகத்துவங்கள், இத்தனை சம்பூரணத்தை உடைய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். பாருங்க, தெய்வமே எவ்வளோ சம்பூரணத்தை நீங்கள் யாருக்காக வைத்திருக்கிறீங்க? இவ்வளோ சம்பூர்ணம் உள்ள ஒரு வாழ்க்கை, இவ்வளோ சம்பூர்ணம் உள்ள இந்த உலகத்தை நீளம் அகலம் உயரம் நீளம் எல்லாவற்றிலும் தேவனுடைய சம்பூர்ணத்தை நிரப்பி வைத்திருக்கிறாரே, அது யாருக்காக? நமக்காக, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்காக. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் நம்ம தெய்வமாய் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம இவ்வளோ நாள் அறியலை. பாருங்கள், அவருடைய சம்பூர்ணம் என்ன என்பதை நம்ம அறியலை. ஏதோ வேதத்தில் வாசிக்கிற சிறு சிறு காரியங்களை தான் நம்ம நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்களுக்காக காரியங்களுக்காக நம்ம அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் எல்லையில்லாத சம்பூர்ணம் இருக்குது. வானத்திலும் பூமியிலும், பூமியின் கீழும் பாதாளத்தின் கீழும் சமுத்திரத்திலும் எல்லையில்லாத சம்பூர்ணத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளாகி நம்ம அதை அறிந்து கொண்டவர்களாய், தெய்வமே இத்தனை சம்பூர்ணத்தை நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு செய்யாமல் இருப்பீரோ என்று சொல்லி அவருடைய சம்பூர்ணத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய், அவருடைய சுதந்திரத்தை நாம் பங்குள்ளவர்களாய் நம்மளை வேறு மாற்றியிருக்கிறபடினாலே அதை நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனை பெருசல்லப்பா, இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீட்டு காரியங்கள் பெரிதல்ல, இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் என் திருமண காரியம் பெரிதல்ல, என் பிள்ளையுடைய திருமணத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், இந்த கடன்களை எப்படி தீர்ப்பேன் என்று நாம் புலம்பிக் கொண்டாராதபடிக்கு சம்பூரணத்தை நிறைவாய் வைத்திருக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைத்து அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து, தேவன் இவை எல்லாவற்றையும் உம்முடைய சம்பூரணத்தினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, எங்களுக்காகவே நீங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க, நாங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர், எங்களுடைய ஏற்ற வேளையில் எங்களுக்கு செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் தேவன் வைத்திருக்க அந்த சகல சம்பூரணமும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வந்து சேரும். பாருங்கள், நாம் விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சம்பூரணம் எல்லாம் நமக்கு தான் வைத்திருக்கிறார், ஆதாமின் பிள்ளைகளுக்கு அல்ல. இரண்டாம் ஆதாம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு
அத்தனை சம்பூரணத்தை வைத்திருப்பாரானால் நம்மை வெறுமையாய் விடுவாரோ? அவர் நல்ல தகப்பன். நான் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இனி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, தேவனே நீ இவ்வளோ சம்பூரணத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க, இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவாய் தருகிற தேவன் என்று சொல்லி அவர் மேலே விசுவாசம் வைத்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த பரிபூர்ண சம்பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழும்படியாய் தேவன் அவருடைய சம்பூரணத்தை நமக்கு அளவில்லாமல் தந்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன் என்பதை விசுவாசித்து நம்பிக்கையோடு அவரிடத்தில் நாம் கேட்போம், சகலவற்றையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.